வாழ்க்கையில பண்ணாத பிசினஸ் கிடையாது, பார்க்காத தோல்வி கிடையாது. புத்தக கண்காட்சிக்கு புக் வாங்கணுங்கிறதுக்காக போனா அங்க பார்த்தா பெரியார் திட்டல ஒரு புத்தக கண்காட்சி போட்டாங்க. அங்க வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்தது. அங்க போய் 3 நாளா நான் ஸ்டால் போட்டு உட்கார்ந்துருக்கிறேன். 300 ரூபாய்க்கு தான் புக் வித்தது. கடுப்பாயிருச்சு. நான் போய் கோபப்பட்ட ஆர்கனைசர்ஸ்ட, சார் என்ன சார் நீங்க வந்து ஃபுட் இல்ல, ஸ்நாக்ஸ் இல்ல, டெல்லி அப்பளம் இல்ல, அப்புறம் எப்படி வந்து பாக்கத்துக்கு வருவாங்க புக்ஸ் வாங்குவாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு. நீ வேணா ஸ்டால் போட்டுக்கையா, எனக்கு ரெண்ட் வேணான்னு டக்குனு ஒரு அரேபியன் ஹட்டை போட்டு அவங்களோட ஈபிலேர்லயே எடுத்து ஒரு மைக்ரோவேவ் அவனை போட்டு எதையாவது நம்ம விக்கணுமே, என்ன பண்றது? சரி, அந்த ஏரியால டீ கடை இருக்குன்னு பார்த்தா டீ கடையே இல்ல. எக்மோர்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு டீ கடை, ரொம்ப பேடா டீ போட்டார். அந்த டீயை மனுஷனால குடிக்கவே முடியாது. அவர் டீ கடையை சாத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி சாத்துற பிறகு அவர்கிட்ட போய் பேசுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் உங்களை மோசமா டீ போடுறீங்க? அவர் என்னை பார்த்து, யோ உனக்கு என்னையா பிரச்சனை, நீ என்னையா இன்ஜினியரிங் முடிச்சிருந்து என்கிட்ட வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னேன், அண்ணன் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் உங்களுக்கு, நான் ஒரு அட்வான்ஸா ஒரு கேஷ் தரேன், ஒரு கண்டெய்னர் தரேன். தண்ணி கலக்காம ஏலக்காய் போட்டு இஞ்சி தட்டி போட்டு நான் சொல்ற பதத்துல நாட்டு சக்கரை போட்டு எனக்கு ஒரு 100 டீ கொடுங்க, அட்வான்ஸா இருந்தாங்க, கேஷ் வச்சுக்கோங்க. அவர் அசந்துட்டார். சரி ஓகே, 100 டீ கொடுத்தார். ஒரு டீ 5 ரூபாய்க்கு அவர்கிட்ட வாங்கினேன். உள்ள கொண்டு போறேன். கொண்டு போய் என்னுடைய அரேபியன் ஹட்ல அதே டீயை பேப்பர் கப்ல ஊத்தி என் தலைக்கு மேல ஒரு தொப்பி போட்டுக்கிட்டேன், கையில கிளவ் போட்டுக்கிட்டேன். தமிழ் மூலிகை தேநீர் 25 ரூபாய்க்கு வித்த. 2 நிமிஷம் கூட இல்ல, எல்லாரும் வந்து குடிச்சிட்டாங்க. அதுல ஒரு பப்ளிஷர் சொன்னார், தம்பி டீனா இது டீ, இந்த வெளியில ஒரு டீ கடைக்காரன் போடுறான், கழுத மூத்திர மாதிரி போறான் தம்பி, உன்கிட்ட வந்து கத்துக்கணும் தம்பினார். குடிச்சிட்டான். போடு, எனக்கு எதெல்லாம் பிடிக்கும்